அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது ஆதிமுரசு இதழின் சார்பாக திருப்பூர் மக்கள் மாமன்றத்திலே நடைபெறுகின்ற இந்த கவியரங்கிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தமிழ் சான்றோருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் கவிஞர்களுக்கும் கவிவாட வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற மக்களாகி உங்களுக்கும் என் முதற்கண் கவிஞர் நாதன் ரகுநாதனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவியரங்கின் தலைமை கவிஞராக இருக்கின்ற நான் முதலாவதாக என்னுடைய ஒரு கவிதையை வாசிக்கின்றேன். அதன் மூலமே கவிதை என்பது என்ன, எவ்வாறு உருவாகிறது என்கிற என் கருத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை கவிதை என்பது கற்பனையின் ஊர்வலம். கவிதை என்பது கற்பனையின் ஊர்வலம். அது கார் மேகத்தின் மழை தூவல். கவிதை என்பது கற்பனையின் ஊர்வலம். அது கார் மேகத்தின் மழை தூவல். எதுகை மோனை சிந்தும் இடி மின்னல். எதுகை மோனை சிந்தும் இடி மின்னல். எண்ணங்களை தடுத்து நிறுத்தும் இடிதாங்கி. எண்ணங்களை தடுத்து நிறுத்தும் இடிதாங்கி. கவிதையின் கருவறை இதயம். கவிதையின் கருவறை இதயம். அங்கேதான் கவிதை என்னும் கற்பனை உதயம். அது சுயநலத்தை சுடும் சுடுகோள். பொது நலத்தை பரப்பும் மந்திரக்கோள். அது சுயநலத்தை சுடும் சுடுகோள், பொது நலத்தை பரப்பும் மந்திரக்கோள். சமுதாயத்தை புரட்டி போடும் நெம்புகோள். சமுதாயத்தை புரட்டி போடும் நெம்புகோள். அதுவே சமத்துவத்தை வடித்தெடுக்கும் சுத்தியல். காதலை பாடும் கருத்தினை கூறும். காதலை பாடும் கருத்தினை கூறும். மனதில் சுரக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதன் பெயர்தான் கவிதை. ஆம், அமுதம் சொர்க்கம் வழங்கும். அதன் பெயர்தான் கவிதை. இயற்கையை பாடும் இங்கிதம் கூடும். தமிழ் மொழி தாயாகி தட்டி கொடுத்து தாளாட்டும். இயற்கையை பாடும் இங்கிதம் கூடும். தமிழ் மொழி தாயாகி தட்டி கொடுத்து தாளாட்டும். இந்த தமிழ் மன்னனை கவி கூறும் நாதனை தமிழ் தாயாகி தட்டி கொடுத்து தாளாட்டும். சிந்தனையை சீர்படுத்தும் செந்தமிழை வார்த்தெடுக்கும். சிந்தனையை சீர்படுத்தும் செந்தமிழை வார்த்தெடுக்கும். அந்தக கவி பாடும் ஆண்டவனையே மயக்கும். அந்தக கவி பாடும் ஆண்டவனையே மயக்கும். ஏன் ஆள்பவரையும் மயக்கும், ஆள் பவரையும் கொடுக்கும். ஆள்பவரையும் மயக்கும், ஆள் பவரையும் கொடுக்கும். வான் நிலா நட்சத்திரம் பூமி ஆகாயம். வான் நிலா நட்சத்திரம் பூமி ஆகாயம். இயற்கை காற்று என்றும் பாடும். மரம் செடி கொடிகள் என்று உயிரினங்களையும் எடுத்து கூறும். மரம் செடி கொடிகள் என்று உயிரினங்களையும் எடுத்து கூறும். தத்துவத்தால் உலகம் சிறந்தது. தத்துவத்தால் உலகம் சிறந்தது. அதை வகுத்து தரவே கவிதை பிறந்தது. பாடல் பாட்டு புலமை உடையோர் தீர்க்கதரிசிகள். பாடல் பாட்டு புலமை உடையோர் தீர்க்கதரிசிகள். இங்கே கவிதை வாசிக்க வந்துள்ள நீங்களெல்லாம் அழகின் சிரிப்புகள், அறுவடை நெல்மணிகள், பழுத்திருக்கும் கனிகள், பலாச்சுளைகள். இங்கே பாடல் கவிதை வாசிக்க வந்திருக்கும் நீங்களெல்லாம் அழகின் சிரிப்புகள், அறுவடை நெல் மணிகள், பழுத்திருக்கும் கனிகள், பலாச்சுளைகள். எழுத்துக்களை வார்த்தெடுத்த எந்திரங்கள். எழுத்துக்களை வார்த்தெடுத்த எந்திரங்கள். ஏக்கத்தோடு காத்திருக்க வைக்கும் சுந்தரங்கள். ஏக்கத்தோடு காத்திட வைத்திருக்கும் சுந்தரங்கள். கவி சுதந்திரங்கள். சுவையான அமுது படைக்கும் பாத்திரங்கள். வணக்கமும் வாழ்த்துக்களும். அன்புடன் கவிஞர்களே உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், வந்து அமுத கவிதை தாருங்கள். நன்றி, வணக்கம்.